ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் வார்த்தையான ஸ்டீமரை தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்டீமராக மட்டும் இல்லாமல் மல்டிபர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஹீட்டையும் வந்து ரீட்டைன் பண்ணுறதுனால ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. இவ்வளோ பெனிஃபிட்டோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ப்ராடக்ட்டே வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது கார்ட்போர்டுக்குள்ளே வந்து டேரெக்டாக வந்து கவருக்குள்ளே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த 2 டப்பா இருக்குது. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமரு, பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிண்ணம் டைப்பு. கூடவே வந்து ஒரு லிட்டும் வந்து வருது. இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம ஒர்த்தியாகவே இருக்குது. ஸ்டீமரோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த லிட்டோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. எந்தவித குறையும் சொல்கிற மாதிரி இல்லை குவாலிட்டி வைஸு. அதுக்கப்புறம் அந்த லிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஹோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்புக்கும் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது, பாட்டமுக்கும் வந்து சூட்டபுளாக தான் இருக்குது. ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஓவராலாக 1.9 kg வந்து வருது. பாட்டம் மட்டும் 0.55 வருது, லிட்டோட 0.85 வந்து வருது. ஸ்டீமர் மட்டும் 0.4, லிட்டோட 0.7 வந்து வருது. இப்போ இதை வந்து கடாய் மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு ரசம் இது மாதிரி வைக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் இதை கிண்ணமாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சுண்டல்லாம் வந்து ஊற வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டீமராக யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மக்காச்சோளம் மட்டும் போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அவுட்புட்டுன்ட்டு. சூப்பராகவே வந்து இருந்தது அவுட்புட்டு. எந்தவித பிரச்சனையுமே இல்லை, பக்காவாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இட்லி மட்டும் நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் இந்த ஸ்டீமரில் இந்த டைம் வந்து ஒரு குட்டி கிண்ணத்தில் இட்லி மாவு ஊற்றியும் வச்சு பார்த்தோம். அவுட்புட்டு சூப்பராகவே வந்து இருந்தது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணியிருந்தோம். அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டம் டயரில் குழம்பு வைக்கும் போது மேலே ஸ்டீமரை வச்சோம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் இது மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஆனால் குழம்பு வந்து மேலே போகிறதுனால லைட்டாக சொதப்பிடுச்சு. ஓவரால் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டரு. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 649க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.